Rethika Srinivas and in the photoshoot நீங்க பாக்குறீங்க இல்லையா அது வந்து that's very close to my heart. As an artist நம்ம நிறைய photoshoots பண்ணிருப்போம், நிறைய ads எல்லாம் பண்ணிருப்போம். பட் நமக்கு மனசுக்கு பிடிச்சு நம்ம வந்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி சரி இவங்களோட நம்ம photoshoot பண்ணினா we can bring out the best in us அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி நம்ம photoshoot ஒன்று பண்ணுவோம்ல, அதுதான் இந்த photoshoot. இது எப்படி கான்செப்ஷுவலைஸ் ஆச்சுன்னா, நான் வந்து ரம்யாவோட ஐ ஒர்க்டு இன் அ மூவி கால்ட் அக்னி நட்சத்திரம். ஸோ அவங்கள வந்து மீட் பண்ணியிருந்தேன். ஸோ சடன்லி வேணும் சரி நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம் நம்மளோட ஃபோட்டோஸ், நம்ம ரீசெண்டாக ஒன்றும் எடுக்கலையே அப்படின்னா, அண்ட் we didn't want to take the நார்மல் ஃபோட்டோ எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் ரம்யாட்ட பேசும்போது we just thought okay எந்த கான்செப்ட்குள்ளே போகலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, இப்போ வந்து நம்ம நிறைய ட்ரெடிஷன்ஸ் மறந்துட்டோம். அண்ட் ஏன் நான் சிம்பிளாக ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளியலும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது அண்ட் நம்மளோட அந்த அடுப்பில் சமைக்கிறது இப்போல்லாம் மிக்ஸி ஆயிடுச்சு, நம்ம அம்மிக்கல்ல ஆட்டி பண்ணுறது. ஆனால் நான் கொஞ்சம் அதெல்லாம் இன்னும் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் we are so caught up in this urban life. ஸோ அதை வச்சு why not we think of something ன்னு நினச்சி சரி how a lady who is in her urban attire and அவ எப்படி இந்த சிட்டி லைஃப்ல இருந்துட்டு அவ இன்னும் அந்த ட்ரெடிஷன்ஸை நிச்சயமா நம்புறானா, அந்த ஒரு ஃபியூஷனை வந்து காமிக்கலாம்னு நினைச்சோம். அப்படியே பேசிட்டே இருக்கும்போது then we thought of a name called கண்ணம்மா in city அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று யோசிச்சு அதுக்கு then we started working towards அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ். நீங்கள் இப்போ ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே கொஞ்சம் காட்டன் இருக்கும். எஸ் கொஞ்சம் வெஸ்டர்ன் பண்ணியிருக்கோம். ஒருவேளை உள்ள அந்த ட்ரெடிஷனை நல்லா இன்வைட் பண்ணிட்டு ஒருத்தி வந்து ஒரு ஷீ ஸ்டில் லிவிங் இன் த சிட்டி அண்ட் ஒரு ஃபோட்டோகிராஃபராகவோ இல்லை ஒரு ஆக்டராகவோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஐடி பர்சனாகவோ இருந்தால் அவள் எப்படி இருப்பா, அதையும் நாங்கள் யோசிச்சு ஒரு ஃபியூஷன் பண்ணினோம். அண்ட் தென் வி ஹேட் நவீன் வாஸ் த ஃபோட்டோகிராஃபர். அவரோட பயங்கரமான இன்புட்ஸ் இருந்தது. லைக் நாங்கள் வந்து ஒரு 1 வீக் வந்து நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சு ஃப்ரம் கலர் பேலட் அந்த அளவுக்கு வந்து நவீனோட கான்ட்ரிபியூஷன், ரம்யாவோட கான்ட்ரிபியூஷன். ஐ ஹாவ் மை பர்சன் ஒர்க்கிங் வித் மீ கால் ஷில்பா. ஷீ இஸ் மை ரைட் ஹேண்ட். லைக் வி ஆர் லைக் பார்ட்னர்ஸ் இன் கிரைம். அந்த அளவுக்கு ஷீ இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் வித் மீ கால் ஷில்பா. ஸோ நாங்கள்லாம் வரும்போது தான் நீ ஓகேண்ணா இது மட்டும் பத்தாது, ஃபோட்டோகிராஃபர் வந்தாச்சு நவீன், அண்ட் தென் வி நீடட் சம்படி ஃபார் மேக்கப், we needed somebody for videography. Then இன்னும் 2 people added up, Jansima and Shiva just he was again Naveen sir avara கூட்டின் வந்தாரு and he was useful for videography. சரி நம்ம வந்து capturing the moments, capturing the making இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். and Shilpa was taking the making. So it was such a lovely team. and when it came to hairdressing, ஜான்சிமா வந்துட்டு she just just played around with my hair. ஜாஸ்தி ஒன்றும் பண்ணாமல் பேசிக் பிளாட் எல்லாம் பண்ணி. அண்ட் மேக்கப் வந்து வாஸ் லைக் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இப்போ என் ஃபேஸ் பார்க்குறீங்க இல்லையா அந்த மாதிரி தான் மேக்கப்பே எவ்வளோ கம்மியாக லைக் லெட் மை ஸ்கின் ப்ரீத் அந்த ஆங்கிளில் தான் நாங்கள் போனோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து இஸ் த அவுட்புட் ஆஃப் ஆல் மோஸ்ட் enthusiastic people and ரொம்ப வைப்ரண்ட்டாக நாங்கள்லாம் வந்து எக்ஸைட்மெண்ட்டோட we have worked for this particular thing. and அந்த இடம் நீங்கள் பார்க்குற இடம் வந்துட்டு கேசரினா பே அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் அப்படின்னு ஒருத்தர் தான் இந்த இடத்த கொடுத்தாரு. இந்த இடத்துக்கு நான் வந்து ஒரு ரிசார்ட்டுக்கு வந்து ஐ ஹட் கான் வித் மை ஃபேமிலி டு என்ஜாய். அப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் டோல் தட் சார் எனக்கு தாங்க இது ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நோ செகண்ட் தாட்ஸ் அவர் அந்த ஃபோட்டோ ஷூட்க்கு எனக்கு கொடுத்தாரு. ஆப்வியஸ்லி ஹி இஸ் அ நோன் ஃப்ரெண்ட். அண்ட் அவரோட ஒவ்வொரு இடமும் எங்களுக்கு ரொம்ப அந்த நேட்டிவ், சில இடத்துல வந்து இட்ஸ் வெரி ஏர்தி. அந்த பாண்ட் எல்லாம் பார்க்குறீங்க இல்லையா அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும். ஒன் திங் ஐ வுட் லவ் டு ஐ ஹாவ் டு டெல் அஸ், அவர் வந்துட்டு காலையில் அந்த இடத்த கொடுத்துட்டு சில பேர் ஐயோ நம்ம லொக்கேஷனை சரியாக யூஸ் பண்ணுறாங்களா, நம்மளோட ஏதாவது எடுக்கிறாங்களா, அதெல்லாம் வந்து பார்க்காம அவ்வளோ தூரத்துக்கு ஹி ஹேட் ட்ரஸ்ட் இன் அஸ். நாங்களும் ரொம்ப நீட்டாக வச்சுட்டோம். பட் ஹி ஹேட் ரியல் ட்ரஸ்ட் இன் அஸ். அண்ட் அவர் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் we didn't have any kind of interference. So this kind of lovely location with such a lovely person எங்களுக்கு கிடைச்சது. So I have to personally thank Naveen for photography and Shiva for the videography and obviously Ramya for bringing all these special people together
அண்ட் ஷில்பா டு மேக் இட் ஹேப்பன். அண்ட் தேங்க்யூ ஆல். அண்ட் நீங்கள் அதை பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் போட்டுட்டு யூ ஹாவ் டு டெல் மீ எப்படி இருந்தது, நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா, எந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணீங்க, என்ன உங்களுக்கு பிடிச்சதுங்கிறது நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும். ஸோ வி கேன் பிரிங் நியூ கான்செப்ட்ஸ் ஆல்வேஸ்.